ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நாத்தனார் கிச்சனில் ரொம்பவே டேஸ்டியாக ஈஸியாக பட்டர் டீ கேக் தான் பண்ண போகிறோம். டீ கடை கேக் இது ரொம்பவே ஈஸியாக சூப்பராக பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ஆல் ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை முழுசாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ செய்முறையை பார்க்கலாம். இப்போ கேக் செய்கிறதுக்கான ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் எடுத்துக்கிறலாம். 1 கப் அளவு மைதா மாவு எடுத்திருக்கோம். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் எடுத்துக்கிடுவோம். இதுக்கு பேக்கிங் சோடா சேர்க்கலை, பட்டர் முட்டை சேர்க்குறதுனால பேக்கிங் பவுடர் மட்டும் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவு. இது கூடயே ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக சேர்த்துக்கிறலாம். இப்போ இது மூணையும் நல்லா ஜலிச்சு தனியாக எடுத்து வச்சுருவோம். இன்னொரு பவுலில் இப்போ முட்டை எல்லாத்தையும் சேர்த்து அடித்து எடுத்துக்கலாம். நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். இப்போ 2 முட்டையும் நல்லா உடச்சி எடுத்துக்கலாம். இது ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோன்னா ஒரு 1/2 hour வெளியில் எடுத்து வச்சிடணும் ஃப்ரிட்ஜில் இருந்து. இப்போ இது கூட நான் பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துக்கிற போகிறேன். அது பைனாப்பிள் ஃப்ளேவர்லாம் நல்லாயிருக்கும். அந்த பைனாப்பிள் வாசனையோட 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் நான். பைனாப்பிள் எசன்ஸ் இல்லாட்டி வெண்ணிலா எசன்ஸ், உங்கள்கிட்ட என்ன எசன்ஸ் இருக்கோ அந்த இதை சேர்த்துக்கலாம். எக்ஸ்மல் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு பைனாப்பிள் அந்த ஃப்ளேவர் டேஸ்ட் நல்லா இருக்குன்னு தான். இப்போ எசன்ஸும் சேர்த்து நல்லா முட்டையை அடித்து எடுத்துக்கிட்டோம். இந்த அளவுக்கு நல்லா அடித்து எடுத்துக்கிறணும், பொங்கி வரணும். இப்போ இது கூட 1 கப் பவுடர் சுகர் எடுத்திருக்கேன். நீங்கள் முழுசாக ஜீனியை சேர்க்குறதா இருந்தால் 3/4 கப் முழு ஜீனியாக எடுத்துக்கிறணும். பவுட்ரு பண்ணால் மட்டும் 1 கப் அளவில் எடுத்துக்கிறணும். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எக்கோடு சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறணும். இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்து அடிச்சிட்ருக்கேன். இப்போ ஃபுல்லாக சேர்த்தாச்சு. அதை நல்லா பீட் பண்ணி எடுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ அடிக்கிறத விட அந்த கலர் கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா ஒயிட்டாக வரணும். இந்த அளவுக்கு நம்ம நல்லா எக்கை ஜீனியோடு சேர்த்து நல்லா அடித்து எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுட்டு இது கூட ஒரு 1/2 கப் அளவு பால், காய்ச்சிய பால் தான் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 கப் அளவு, 1/4 கப் அளவு பட்டர் எடுத்துக்கிறேன். இது டீ கேக் இல்லையா, அதனால் பட்டர் முழுசாக போட்டால் அது ஒரு மாதிரி மிதக்கும். இப்படி பாலோட நம்ம சூடு பண்ணி எடுத்துக்கிறணும். அப்போ பட்ரு பாலோட நல்லா மிக்ஸ் ஆகிரும், மெல்ட் ஆகி வந்துடும். வெதுவெதுப்பான சூட்டில் இருக்கணும் நம்ம கேக் மிக்ஸோடு சேர்க்குறதுக்கு. இப்போ நல்லா சூடு பண்ணி எடுத்துட்டோம். இந்த மாதிரி மெல்ட் ஆகி வந்தால் போதும். இதை தனியாக எடுத்து வச்சுக்கிடுவோம். வெதுவெதுப்பான சூட்டில் இருக்கையில் நம்ம சேர்த்துக்கிறலாம். இப்போ முட்டையெல்லாம் அடித்து வச்சுருந்ததோட நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்து வச்சுருந்தாலும் 1 கப் மைதா, 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், சால்ட்டு, அதை சலித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அடிச்சுக்கிறோம். ஒரு 2 டைம் 3 டைம் சேர்த்து அந்த மாதிரி தான் அடித்து எடுக்கணும். மொத்தமாக சேர்த்து அடிக்கக்கூடாது. அது மாதிரி நம்ம விஸ்க் இருந்துச்சுன்னா நீங்கள் விஸ்கிட்ட கூட அடித்து எடுத்துக்கலாம். நான் எலக்ட்ரிக் பீட்டரில் அடிக்கிறேன். இதில் அடிக்கையில் கொஞ்சம் ஒரு செகண்ட் இந்த மாதிரி பண்ணால் போதும். ரொம்பையும் நம்ம அந்த ஃப்ளாரை சேர்த்து ரொம்பையும் பீட் பண்ணக்கூடாது. இப்போ எல்லா மாவையுமே சேர்த்தாச்சு. இப்போ இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த பதம் வந்தோன்னா பார்க்கவே உங்களுக்கு பட்டர் மாதிரி இருக்கும். இந்த திக்னஸ் வந்த உடனேயே நம்ம மில்க்கும் பட்டரும் சேர்த்து அந்த சூடு பண்ணி வச்சுருக்கிறத கொஞ்சம் வெதுவெதுப்பான சூட்டில் இருக்கணும். ரொம்ப சூடாக இருந்துடக்கூடாது, சூடாக இருக்கணும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அதையும் சேர்த்து நம்ம ஃபுல்லாகவே அடிச்சுக்கிடுவோம். பாலும் பட்டரும் சேர்த்தவொன்னே கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் பேட்டர்ன். ஆனால் கரெக்டாக செமையாக வரும் கேக். ஃபஸ்ட்டே இல்லை ஜீனியோட கூட நீங்கள் பட்டரை சேர்த்து அடிக்கலாம். ஆனால் இப்படி செய்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாவும் வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பட்டர், மில்க்கு, எக்கு, ஃப்ளாரு, சுகர் எல்லாமே சேர்த்து எசன்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த அளவு வந்துடணும். இப்போ ஒரு பேச்சுலா இல்லை கரண்டி எதையாச்சும் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். இப்போ உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைன்னா விஸ்கிட்டையே நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கிறலாம். கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். இப்போ பேட்டர்ன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு கேக் ட்ரேயில் நான் பட்டர் ஷீட் போட்டு லைட்டாக ஆயில் தடவி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டே பட்டர் ஷீட் எல்லாமே போட்டு ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த கேக் டின்னில் நம்ம அடித்து வச்சுருந்தா அந்த பேட்டர்னை கேக் பேட்டர்னை ஊற்றிக்கிறலாம். அந்த கேக் மிக்ஸை ஊற்றி நல்லா டேப் பண்ணி விட்டுறணும். டேப் பண்ணி விட்டோன்னா தான் அந்த பபுள்ஸாக சென்டரில் ஓட்டையாக விழுகாமல் நல்லா ஈவனாக ஒன்று போல் கேக் வரும். இப்போ டேப் பண்ணியாச்சு. இது ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு கடாயை வச்சு ஒரு 10 நிமிஷம் நான் ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டேன், ஒரு ஸ்டாண்டு வச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்த அந்த கேக் மிக்ஸையும் வச்சு
மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 45 நிமிஷத்துலேருந்து 1 ஹவர் ஆகும். ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம கொஞ்சம் நல்லா ஹீட் பண்ணிட்டோம். பேட்டன் வச்சதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். மீடியத்துலேருந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கிறணும். இப்போ ஒரு 40 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. குத்தி பார்த்தா இன்னும் வேகலை. இப்போ மறுபடியும் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே வேக விட்டுறலாம். நம்ம சென்டரில் குத்தி பார்த்தோன்னா அது நல்லா ஒட்டாமல் வரணும். இப்போ ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், மறுபடியும் ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ கரெக்டாக கேக் பேக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம், வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ வெளியில் எடுத்து வச்சிடலாம். வெளியில் எடுத்து வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுறணும். நான் கொஞ்சம் சூடோடையே தான் எடுக்கிறேன். சைடில் ஓரங்களில் ஃபுல்லாக ஒரு நைஃப் வச்சு எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறலாம். திருப்பி எடுத்தோன்னா ஈஸியாக வரும். சூடாக இருக்குது. இப்போ நல்லா வெந்திருக்கு. இப்போ பட்டர் ஷீட் எடுத்துடலாம். செமையாக வந்திருக்கு. கொஞ்சம் சூடாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் நல்லாவே ஆறுனதுக்கப்புறமே எடுத்துக்கிறலாம். இப்போ பட்டர் ஷீட்டை எடுத்துட்டு இப்போ கேக்கை திருப்பியாச்சு. ரொம்ப ஸ்பாஞ்சியாக செமையாக வந்திருக்கு. ரொம்பவே சாஃப்டாக. இப்போ அதை அப்படியே திருப்பிட்டு இப்போ சைடில் ஃபுல்லாக கட் பண்ணிக்கிறோம். நான் நீட்டை ஷேப்பாக கட் பண்ணி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுக்க போகிறேன். அதனால தான் இப்படி ரவுண்ட் ஷேப்பை இந்த மாதிரி கட் பண்ணுறேன். உங்களுக்கு இப்படி தேவையில்லாட்டி நம்ம எப்பயும் போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக செமையாக வந்திருக்குன்னு. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இப்போ சென்டரில் உள்ள பீஸையும் காட்டுறேன் பாருங்கள். ரொம்பவே சாஃப்டாக செமையாக வந்திருக்கு. இப்போ இதை நல்லா பீஸ் போட்டுக்கிறலாம். நம்ம பேக்கரியில் வாங்குகிற மாதிரியே, டீ கடையில் வாங்குகிற மாதிரியே அந்த ஸ்லைஸாக பண்ணிக்கிறலாம். என்கிட்ட ட்ரையாங்கிள் ஷேப்பில் இல்லை அந்த பாத்திரம், அதனால தான் ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிவிட்டு நான் அந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ நீங்கள் கட் பண்ணிக்கிறலாம். இப்போ பார்க்கவே ரொம்பவே சூப்பராக செமையாக பாஞ்சியாக செமையாக வந்திருக்கு. நம்மளோட டேஸ்டியான டீ கடை பட்டர் டீ கேக் ரெடி. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.